நம்ம இன்னைக்கு 12th அக்கௌண்டன்சியில் எப்படி ஈஸியாக சென்டம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். டோட்டலாக மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. கணக்குகளுக்குரிய ஆன்சரும் தரோவாக எல்லாமே இருப்பீங்க. ஆன்சர் கரெக்டாகவும் எழுதியிருப்பீங்க. ஆனால் ஒரு கேள்வி இன்னொரு கேள்வின்னு நினச்சி மாற்றி எழுதிடுறது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 பாடங்கள்லையும் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் தொகுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நிலை அறிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறது வந்து 1வது பாடத்தில் இருக்குது. அதே போல் நிலை முதல் முறை என்றால் என்னன்னு சொல்லிட்டு 3வது பாடத்தில் இருக்குது. இந்த நிலை இதை வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுறீங்க. நிலை அறிக்கை அப்படின்னா 1வது பாடம். இது முதல் தொகை கண்டறிய தயாரிக்கக்கூடியது நிலை அறிக்கை. நிலை முதல் முறை என்றால் என்னென்னா முதல் நிலையாக இருக்கும், மாறவே மாறாது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டும். ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது 2வது பாடத்தில் முதலின வரவு ஏதேனும் 4 தருகன்னு ஒரு கேள்வி புக் பேக் இருக்குது. வருவாயின வரவு ஏதேனும் 4 தருகன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த 2 ஆன்சருமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆனால் இதை மாற்றி எழுதிடுவீங்க. உயிர் கொடை, நிலைச்சொத்துக்கள் விற்றது, இது எல்லாமே என்னது முதலின வரவு. இந்த முதலின வரவு படிக்கும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா திரும்ப திரும்ப நிகழாது அப்படிங்கிற பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் மனசில் வச்சுட்டு படிங்க. வருவாயின வரவுனா திரும்ப திரும்ப நிகழக்கூடியது, அடிக்கடி பெறக்கூடியது. அதெல்லாம் என்ன பெறக்கூடியது அப்படின்னா நிலை வைப்பு மீது வட்டி. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நம்மளுக்கு மாதம் மாதம் வட்டி வரும். அதே போல் சந்தா அடிக்கடி பெறுவோம். முதலீடு மீதான வட்டி அடிக்கடி பெறுவோம். அடுத்தது பழைய விளையாட்டு பொருட்கள், பழைய செய்தித்தாள்கள், இதெல்லாம் விற்கிறது அடிக்கடி நிகழும். ஸோ இந்த ரெண்டும் படிக்கும்போது முதலின வரவுனா திரும்ப திரும்ப நிகழாது, வருவாயின வரவுனா திரும்ப திரும்ப நிகழும் அப்படிங்கிற பாயிண்ட்டை படித்து கரெக்டாக யோசிச்சு எழுதுங்க. இந்த மாதிரி கேள்விகளை எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க, கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா அப்படின்றது. ஏன்னா வந்து முழு மதிப்பெண்கள் 2 மார்க் அப்படியே டோட்டலாக உங்களுக்கு வந்து போயிடும். வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்னன்னு சொல்லிட்டு 4வது பாடத்தில் புக் பேக் கொஸ்டின் ஒன்று இருக்குமா. இது வந்து இந்த வாங்கப்பட்ட நற்பெயருக்கு இன்னொரு மறுபெயர் என்னன்னா பெறப்பட்ட நற்பெயர். இது வந்து புக் இன்சைடில் இருக்கும். இது 1 மார்க்லையும் கேட்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்னன்னு கேட்கலாம், பெறப்பட்ட நற்பெயர் என்றால் என்னன்னு கேட்கலாம். அப்போது டிஃபிகல்ட்டி லெவல் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் உள்ளே படிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸை மாற்றி கேட்க வாய்ப்புகள் உள்ளது. புக் பேக்கில் இருக்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. அடுத்தது சொத்துக்கள் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி 5வது பாடத்தில் இருக்குது. ஒருபிழப்பு செய்த பங்குகளின் மறு வெளியீடு என்றால் என்னன்னு ஒரு கேள்வி 7வது பாடத்தில் இருக்குது. மறு மதிப்பீடு, மறு வெளியீடு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கேள்விகளை மாற்றி எழுதிடுறாங்க. கூட்டாளி சேரும் போதும் அல்லது ஒரு கூட்டாளி விலகும் போதும் சொத்துக்கள் பொறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும், அவசியம் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனசில் பதிய வைங்க. அதே போல் மறு வெளியீடு அப்படின்னா ஒரு பிளப் செய்த பங்குகளை நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் மறு வெளியீடு செய்கிறோம். ஸோ இந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் கொஞ்சம் டேர்ம்ஸை கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த கேள்விகள் தவறாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அடுத்தது கூட்டாளி சேர்ப்பின் போது செய்ய வேண்டிய சரிக்கட்டுதல்கள் யாவை, கூட்டாளி விலகலின் போது செய்ய வேண்டிய சரிக்கட்டுதல்கள் யாவை. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 3 மார்க் கேள்வியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இந்த 2ல் ஏதாவது ஒன்று. அப்போது இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா சேரும் போதும் கூட்டாளி விலகும் போதும் நடைமுறைகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்து 2லேயுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா இதுலேயும் முழு மதிப்பெண்கள் உங்களால் பெற முடியும். அடுத்தது தியாக விகிதம் என்றால் என்ன, பாடம் 5 கூட்டாளி சேர்ப்பு. ஆதாய விகிதம் என்றால் என்ன, பாடம் 6 கூட்டாளி விலகல் மற்றும் இறப்பு. ஸோ இந்த தியாக விகிதம் அப்படின்னா கூட்டாளிகள் வந்து நம்ம ஒருத்தர் சேரும்போது பழைய கூட்டாளிகள் அவர்களுடைய பங்கை தியாகம் செஞ்சு கொடுக்கறது தியாக விகிதம். ஆதாய விகிதம் அப்படின்னா வெளியில் ஒரு கூட்டாளி விலகி போயிடுறாரு, அவருடைய பங்கை தொடரும் கூட்டாளிகள் பெற்றுக்கொள்கிறார்கள், அதுக்கு பேர் தான் என்னது ஆதாய விகிதம். ஸோ 2 ஆன்சருமே உங்களுக்கு தெரியும், ஆனால் மாற்றி எழுதிடுறீங்க. இது அடிக்கடி நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இறந்த கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை நிறைவேற்றாளர் கணக்கிற்கு மாற்றுவதற்கான குறிப்பீட்டு பதிவு தருகன்னு ஒரு கேள்வி இருக்கு. எங்க பாடம் 6ல் இறந்த கூட்டாளி ஒருத்தர் இறந்துட்டா அவங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை அவங்ககிட்ட கொடுக்க முடியாது. அப்போ அவருடைய வாரிசான நிறைவேற்றாளர் கணக்கிற்கு மாற்றுறதுக்கு என்ன குறிப்பீட்டு பதிவுன்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேயே நம்மளுக்கு ஆன்சரும் இருக்குது. என்ன எழுதுவீங்க, பதிவு தான் கேட்குறாங்க. அப்போ இறந்த கூட்டாளியின் முதல் கணக்கு பற்று, அடுத்தது இறந்த கூட்டாளியின் நிறைவேற்றாளர் கணக்கு வரவு. இதுலேயே ஆன்சர் இருக்குது. இறந்த கூட்டாளியின் முதல் கணக்கு பற்று, இறந்த கூட்டாளியின் நிறைவேற்றாளர் கணக்கு வரவு அப்படின்னு பதிவு எழுதுனா போதும்.
ஆனால் அடுத்த கேள்வி பாருங்கள், வெளிச்செல்லும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையினை அப்படியே இருக்குது. செலுத்த வேண்டிய தொகையினை எவ்வாறு தீர்வு செய்யலாம்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கூட்டாளி நிறுவனத்திலேருந்து விலகி வெளியில் போயிடுறாரு, அவருக்கு நம்ம தொகையை எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போகிறோன்றது இந்த கேள்வி. அப்போ இது வந்து தியரி, இது வந்து பதிவு. ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வெளிச்செல்லும் கூட்டாளிக்கு நீங்கள் தொகையை எப்படி கொடுப்பீங்க? ஒன்று முழு தொகையும் கொடுத்து அனுப்புவோம், அல்லது ஒரு பகுதியை கொடுத்துட்டு ஒரு பகுதியை மறுபடியும் கடன் கணக்கிற்கு மாற்றிடுவோம், அல்லது முழுவதுமே செலுத்த முடியலை அப்படின்னா 3வது பாயிண்ட்டு முழுவதையும் கடன் கணக்கிற்கே மாற்றிடுவோம். அடுத்த கேள்வி என்னென்னா, நிருபங்கள் பாடத்தில் நீங்கள் எல்லா கேள்வியுமே படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு கேள்வி டோட்டலாக இன்னொரு கேள்வியும் மாறிடுது இந்த இடத்துல. இது அப்படின்னா, அழைப்பு நிலுவை என்றால் என்னன்னு ஒரு கேள்வி புக் பேக் இருக்குது. அழைப்பு முன்பணம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் புக் பேக் இருக்குது. நிலுவை அப்படின்னா இன்னும், அதாவது நிருபம் பணம் செலுத்தக்கூறிய அழைப்பு விடுத்தும் செலுத்தாமல் உள்ள தொகை தான் எனது அழைப்பு நிலுவை. அழைப்பு முன்பணம்னா நிருபம் அழைப்பு விடுக்கும் முன்னரே தொகையை செலுத்தியிருந்தால் அதுக்கு பேர் அழைப்பு முன்பணம். ஸோ இந்த 2 கேள்வியும் கொஞ்சம் நிலுவை முன்பணம் இந்த வார்த்தைகளை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நீங்கள் 8வது பாடத்தில் பார்த்தீங்கன்னா நடைமுறை முதல்னு ஒரு கேள்வி இருக்குமா. இதே போல் 3வது பாடத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்ததான் நிலை முதல் முறைன்னு ஒரு கேள்வி இருக்குது. இது ரெண்டுமே என்றால் என்னதான். நிலை முதல்னா ஏற்கனவே சொன்னதான் முதல் நிலையாக இருக்கும், மாறவே மாறாதுங்கிறத கரெக்டாக எழுதுங்க. நடைமுறை முதல்னா நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக உள்ள நடப்பு சொத்துக்கள் தான் என்ன முதல், நடைமுறை முதல். இது பாடம் 8, இது பாடம் 3. அடுத்தது 9வது பாடத்தில் விகித பகுப்பாய்வின் நோக்கங்களை கூறுன்னு சொல்லி ஒரு கேள்வி 3 மார்க் கேள்வி இருக்குது. அதுலேயே விகித பகுப்பாய்வின் ஏதேனும் 3 நன்மைகளும் இருக்குது. இன்னொன்று இதுலேயே விகித பகுப்பாய்வின் 3 குறைபாடுகள் இருக்குது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைகள் கேட்டால் கரெக்டாக எழுதிடுறீங்க. ஆனால் இந்த 2 கேள்வி கேட்கும்போது நன்மைக்கு கேட்டிருந்தா நோக்கங்கள் எழுதிடுறாங்க, நோக்கங்கள் கேட்டால் நன்மைகள் எழுதிடுறாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கில் என்ன இருக்கோ நோக்கங்கள்னால் அதற்குரிய ஆன்சர் தான் இருக்கணும், நன்மைகள்னால் அதற்குரிய ஆன்சர் தான் இருக்கணும். ஸோ மாற்றி எழுதினீங்கன்னா அதில் 3 மார்க்குமே நம்மளுக்கு டோட்டலாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 5 மார்க்ஸ் பார்க்கலாம். இந்த 5 மார்க்ஸில் அதிகமாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரே ஒரு கேள்வி தான், நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்பிற்கான வேறுபாடு. இது வந்து பாடம் 1வது பாடம். இதுவே நிலை முதல் மாறுபடும் முதல் வேறுபாடு, இது வந்து 3வது பாடம். இது ரெண்டுமே வந்து நிலை அப்படின்னு வர்றதுனால கொஞ்சம் மாற்றி எழுதிடுறீங்க. இது எத்தனை மார்க்? 5 மார்க். இப்படி மாற்றி எழுதும்போது 5 பாயிண்ட்டுமே நம்மளுக்கு தப்பாகும். அதனால் 5 மார்க் டோட்டலாக நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ பாட வாரியாக கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 6 காரணிகளை தரவும் புக் பேக்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே 5 மார்க்னால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ என்ன பண்ணுவாங்க, 5 பாயிண்ட்டை மட்டும் படிச்சிருப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த கேள்விகளை பொறுத்தளவுக்கு 6 பாயிண்ட்டுமே இதில் நீங்கள் படிச்சிருக்கணும். அவங்க நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் காரணிகள் அப்படின்னு கேட்டாலும் 6 எழுதிடணும், 6 காரணின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாலும் 6 எழுதிடணும், ஏதேனும் 5 காரணிகளை தரவும் அப்படின்னு 5 கேட்டால் மட்டும்தான் 5 எழுதணும். அதனால் இந்த கேள்வி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது, டேலி ERP 9 சான்றாவண வகைகளை தரவும் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே போல் தான். சான்றாவணத்தில் நம்மளுக்கு 6 வகை இருக்குமா, அப்போ சான்றாவண வகைகளை தரவும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இதில் வந்து 6 பாயிண்ட்டையுமே எழுதிடணும். இதில் 5 எழுதுனீங்கன்னா நீங்கள் கீ ஆன்சர் படி நம்மளுக்கு 6 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இதுலேயும் 1 மார்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் மற்ற கேள்விகள் எல்லாமே நம்மளுக்கு வேறுபாடுகள் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஏதோ ஒரு டேபிள் அதில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு 8 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு 5 படித்தா போதும். அப்போ இந்த 2 கேள்விகளை மட்டும் முக்கியமான கேள்வி, இதெல்லாம் 5 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புள்ள கேள்விகளை தான் நான் தொகுத்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கேள்விகளை படிக்கும்போது நம்ம எத்தனை பாயிண்ட் படிச்சிடணும், 6 பாயிண்ட்டை நம்ம படிச்சிடணும். அடுத்தது, நம்மளுக்கு அக்கௌண்டன்சியை பொறுத்தளவுக்கு இந்த வேறுபாடு உடைய கேள்விகளே வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு பாடத்துலையுமே ஒவ்வொரு வேறுபாடு இருக்குது. இது வந்து நீங்கள் கேள்வி கரெக்டாக ஆன்சர்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ இந்த கேள்விக்கு பதில் எழுதும்போது நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, அடிப்படைன்ற ஒரு காலம் நம்மளுக்கு தேவையில்லை. எப்பயுமே நம்மளுக்கு அந்த டேபிள் பக்கத்தில் பாயிண்ட்ஸ் பக்கத்தில் அந்த அடிப்படைன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. நான் புக்கில் காட்டுறேன். அந்த காலம் எப்பயுமே உங்களுக்கு காமர்ஸ் ஆகட்டும் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் அந்த காலமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை விட்டுட்டு நீங்கள் எழுதலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதையோடு படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் அது அடிப்படை காலம் தேவையில்லை. அடுத்து, தலைப்புகளை மாற்றாமல் சரியாக எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன்.
இந்த வேறுபாட்டில் அடிப்படைன்னு ஒரு காலம் இருக்குல்லம்மா, இந்த அடிப்படை காலம் வந்து ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பொருள், நோக்கம், கணக்கிடும் காலம், கணக்கிடும் முறை இப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இது இல்லாமல் இந்த தியாக வீதம் ஆதாய வீதம் டேபிளை மட்டும் போட்டு இதுக்குரிய பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதினா போதும். முழு மதிப்பெண்கள் கிடைக்குமான்னு சந்தேகமே வேண்டாம், முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். அடிப்படை காலம் தேவை இல்லை. அடுத்த தப்பு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த தியாக விகிதம் ஆதாய விகிதம் வேறுபாடு டேபிள் எல்லாமே தரவாயிருப்பீங்க. ஆனால் இந்த எழுதின பாயிண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆதாய விகிதம் எழுதியிருப்பீங்க, இந்த இடத்துல ஆதாய விகிதத்துக்கு பதிலாக தியாக விகிதம் எழுதியிருப்பீங்க. ஸோ கேள்வியை படிக்கும்போது அதுபடியே நம்ம எழுதணுன்றது அவசியம். கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு. அப்போ தியாக விகிதம் ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ஆதாய விகிதம் ரெண்டாவது இருக்கிறத ரெண்டாவது எழுதுங்க. நல்லா எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இது எல்லாமே ஆதாயத்துக்குரிய வேறுபாடு, இதெல்லாம் தேவையத்துக்குரிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது டோட்டலாக 5 மார்க்குமே நம்மளுக்கு வந்து அவுட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்களில் பார்த்துடலாமா. 1வது பாடத்தில் கடன் விற்பனை கண்டறிய தயாரிக்கப்படுவது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் கடனாளிகள் படிவம் எழுதிடுவீங்க. அதே போல் கடன் கொள்முதல் கண்டறிய தயாரிக்கப்படுவது புக் பேக்கில் கிடையாது. இப்படியும் கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 1வது பாடத்தில் 6வது கேள்வி. அப்போ கடன் கொள்முதல் கண்டறிய தயாரிக்கணும்னா என்ன படிவம் வேணும் நம்மளுக்கு? பற்பல கடனீந்தோர் படிவம். அடுத்தது 8வது கேள்வியாக இருக்குது 1வது பாடத்தில். சொத்துக்கள் சமம் முதல் கூட்டல் பொறுப்பு. இதில் வந்து நீங்கள் 3 விடையில் எது வேணாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கும். நீங்கள் 11லேயே போட்டிருப்பீங்க கணக்கியல் சமன்பாடு. அதனால் எப்படி கொடுத்தாலும் கணக்குகளை போட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3ல் எது வேணாலுமே விடுபடலாம். புக் பேக்கில் இருக்கிறதா விடுபடணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது 10வது கேள்வி. கடனாளிகள் படிவம் கொடுத்து இறுதி இருப்பு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கணக்கில் கடனீந்தோர் படிவம் கொடுத்து இறுதி இருப்பும் கேட்கலாம். அப்போ டோட்டலாக ஆன்சரே படிவமே மாறி வரும். அதனால் இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கொஞ்சம் சரியாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஒரு மதிப்பெண்ணில் கணக்குகளில் எந்த ஒரு தவறும் வராமல் நம்ம போட முடியும். அடுத்தது 2வது பாடத்தில் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு, அடுத்தது வருவாய் செலவின கணக்கு ஒரு, ரெண்டுமே வந்து 2வது பாடத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு தடவையும் இது தவறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வருவாய் செலவின கணக்கு அப்படின்னா செலவு நட்டங்களை பற்றி வைக்கணும், வருமானம் ஆதாயங்களை வர வைக்கணும். ஸோ இது என்ன விதியின் அடிப்படையில் செயல்படுது? பெயரளவு விதி. அதனால் இது பெயரளவு கணக்கு. பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சொத்து கணக்கு. ஏன்னா பணம் உள்ளே வந்தால் பற்றில் போடுறோம், பணம் வெளியில் போனால் வரவில் போடுறோம். ஸோ உள்வருவனவற்றை பற்றி வைக்கிறோம், வெளிச்செல்வனவற்றை வர வைக்கிறோம். இதனால் சொத்து விதி. அதனால் இந்த ரெண்டையும் விதிகளை வச்சு சரியாக புரிஞ்சு இந்த ஒரு மதிப்பெண்ணை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அடுத்தது 3வது பாடத்தில் கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது முதல் மீது வட்டி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுலேயே இது வந்து 2வது கேள்வியாக இருக்குது. அதுலேயே 8வது கேள்வி வந்து கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது, இது வரைக்கும் காமனாக ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். கூட்டாளிகள் பெற தகுதி உடையது என்ன? இந்த 2 கேள்வி கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அதாவது ஒப்பந்தம் இருந்தாலும் இல்லைனாலும் கூட்டாளிகளுக்கு எது வாங்குறதுக்கு உரிமை இருக்குது? கடன் மீது கொடுத்த கடனுக்கான வட்டியை பெற உரிமை உடையவர்கள். அதுவே ஒப்பந்தம் இல்லைனா முதல் மீது வட்டி வழங்கணுன்ற அவசியம் இல்லை, வழங்கப்படுவது இல்லை. அப்போ முதல் மீது வட்டினா வழங்கப்படுவதில்லை, கடன் மீது வட்டி அப்படின்னா அவங்க ஒப்பந்தமே இல்லைனாலும் பெற தகுதியுடையவர்கள். ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது 4வது பாடத்தில் உயர் லாபம் சமம் சராசரி லாபம் கழித்தல் சாதாரண லாபம் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவில் 6வது கேள்விக்குரிய ஒரு வினா இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயர் லாபம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதில் எது வேணால் மிஸ் ஆகிருக்கும். ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா உயர் லாபம் கொடுத்துட்டாங்க, சராசரி லாபம் கொடுத்துட்டாங்க, சாதாரண லாபத்தை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இது எப்படின்னா இந்த சொத்துக்கள் சமம் முதல் கூட்டல் பொறுப்புக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபார்முலா. ஸோ பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து அதற்குரிய ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் எப்படி கேட்டாலும் போடுறதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. 4வது பாடத்துலேயும் 7வது கொஷின். லாபம் 35,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. திரும்ப திரும்ப நிகழாத வருமானம் 1000 ரூபாய் இருக்குது. அசாதாரண நட்டம் 2000. இதில் வந்து தொகையை மாற்றி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொகையை மாற்றி கொடுத்தாலும் நம்மளுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ திரும்ப திரும்ப நிகழாத வருமானத்தை கழிக்கணும், அசாதாரண நட்டம் ஏதேனும் ஏற்பட்டால் அதை கூட்டிக்கணும். ஸோ வருமானத்தை கழிச்சுக்கணும், நட்டத்தை கூட்டிக்கணும். இதோட இந்த லாபம் தொகையோட கூட்டினோம்னா நமக்கு வந்து சரிக்கட்டப்பட்ட லாபம் கண்டறிய முடியும். அதனால் இது தொகையை மாற்றி கொடுக்கறதுக்காக வாய்ப்புள்ள ஒரு கணக்கு. அடுத்தது 5வது பாடத்தில் மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு டேஷ்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு
பெயரளவு கணக்கு. ஏன்னா இதுலேயும் என்னென்னா செலவு நட்டங்களை பற்றி வைக்கிறோம், வருமானம் ஆதாயங்களை வர வைக்கிறோம். அப்போ இது பெயரளவு விதி தான். அதனால் இதுவும் ஒரு பெயரளவு கணக்கு. இந்த மூணையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு ஒரு சொத்து கணக்கு, வருவாய் செலவின கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு, மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு. அடுத்தது பாடம் 5லே 3வது கேள்வி, சொத்து பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்யும் போது ஏற்படும் லாப நட்டம் யாருடைய முதல் கணக்கிற்கு மாற்றப்படுகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குமா? இது எத்தனை தடவை கிளியராக படித்தாலும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நிறைய அனைத்து கூட்டாளிகள்னு எழுதிடுறாங்க. புதிதாக உள்ள ஒரு கூட்டாண்மையில் சேர்ந்த கூட்டாளியும் சேர்ந்தவர் தான் அனைத்து கூட்டாளிகள். ஆனால் பழைய லாப நட்டங்களை யாருக்கு கொடுக்கணும்? பழைய கூட்டாளிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ இதில் ஆன்சர் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சொத்து பொறுப்பை மறுமதிப்பீடு செய்யும் போது ஏற்படக்கூடிய லாப நட்டத்தை பழைய கூட்டாளிகளுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். இந்த 2 கேள்வி எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு புதிய கூட்டாளி கொண்டு வரும் நற்பெயர் யாருடைய முதல் கணக்கில் வரவு வைக்க வேண்டும்னு ஒரு கேள்வி இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடுறீங்க. நற்பெயரை இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்பெயர் அப்படிங்கிறதே நம்ம நற்பெயர் எப்போ பிரித்து கொடுப்போம், எதை வச்சு பிரித்து கொடுப்போம் அப்படின்னா, ஒன்று தியாக விகிதத்தின் அடிப்படையில் அல்லது ஆதாய விகிதத்தின் அடிப்படையில். கூட்டாளி சேரும்போது தியாக விகிதத்தின் அடிப்படையில் பிரித்து கொடுக்கணும். கூட்டாளி விலகும் போது நற்பெயர் தொகையை ஆதாய விகிதத்தின் அடிப்படையில் பிரித்து கொடுக்கணும். ஸோ நற்பெயர் வந்துட்டாவே தியாகம் செய்த கூட்டாளிகள் ஞாபகம் வரணும். சொத்து பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்யும் போது வரக்கூடிய லாப நட்டத்தை யாருக்கு பிரித்து கொடுக்கணும்? பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். அனைத்து கூட்டாளிகள் கிடையாது. இந்த தப்பை நீங்கள் அடிக்கடி பண்ணுறீங்க. அடுத்தது பாடம் 6. இதில் கூட்டாளி விலகலின் போது பொதுக்காப்பு மாற்றப்படுவது. இது கூட்டாளி விலகல் பாடம். விலகல் பாடத்தில் விலகி போகக்கூடிய கூட்டாளியை தவிர மீதி எல்லாருமே தொடரும் கூட்டாளிகள். விலகிற கூட்டாளி நம்ம என்னென்னு சொல்லுவோம்? விலகல் கூட்டாளின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்தது யார்? அனைத்து கூட்டாளி. அப்போ இந்த இடத்துல நம்ம அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்கு. கூட்டாளி விலகும் போது இதுவரைக்கும் வந்த லாப நட்டங்களை எல்லோருக்கும் தான் நம்ம வழங்கணும். அப்போ பொதுக்காப்பாகட்டும் லாப நட்டமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அனைத்து கூட்டாளிகளுக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்போ விலகல் பாடம் வந்தால் மட்டும் அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்கு. இந்த 3 கேள்வியும் கொஞ்சம் தரோவாச்சிங்கன்னா எங்கேயும் தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அடுத்தது 9வது கேள்வியாக இருக்குது பாடம் 6ல். ABC 3 கூட்டாளிகள். அவங்க இதுவரைக்கும் பெற்றிருந்த லாப பங்குகளின் வீதம் 4:2:3. இதில் C விலகிறார், அதனால் நான் Cயை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ C விலகி போயிட்டா ABயோட புதிய லாப பயிர் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் C விலகிறதுனால மீதி என்ன இருக்குது? 4:2. அதை இன்னும் சுருக்கணும்னா 1:2:2:4. ஸோ 2:1. இந்த மாதிரி இதில் உங்களுக்கு C விலகிறாருங்கிறது தான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுவே அவங்க A விலகினார்னு கொடுக்கலாம், B விலகினார்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு கணக்குகளை போட தெரியணும். இப்போ உதாரணமாக A விலகிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ மீதி BCயோட புதிய லாப பயிர் வீதம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ BCயோடது என்ன? 2:3. இதை இன்னும் சுருக்க முடியாது. அப்போ இவங்களோட லாப பயிர் வீதம் 2:3ங்கிறதா விடை. அதனால் எப்படி கொடுத்தாலும் கணக்குகளை போட பழகிட்டிங்கன்னா நிச்சயமாக எங்கேயுமே மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் முழு மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சரியாக பயன்படுத்திட்டு நீங்கள் முழு மதிப்பெண்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.